வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புழுவை நான் பொங்கல் வைக்க போகும்போது பார்த்தேன். ஆக்சுவலி அந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சை மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு புழு. சரி, ஓகே, இது இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோட இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த புழு கொஞ்ச நாள் இதுவாகிட்டு இந்த மாதிரி ஒரு கேட்டர்பில்லராக மாறும். இந்த கேட்டர்பில்லர் பார்த்திங்கன்னா இதோட தலையில் ஒரு கொம்பு மாதிரி 2 இருக்கும் ஆரஞ்சு கலரில். அது இதை யாராச்சும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது அதில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். அதை அழுத்துனிங்கன்னா அந்த கொம்புலேருந்து அப்படியே தண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கேட்டர்பில்லர். இது எதோட கேட்டர்பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்கிற ஒரு பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர். சரி, கேட்டர்பில்லரையும் பார்த்தாச்சு, அப்போ இதோட இதுவும் இருக்கும், அதோட ஃபைனல் ஸ்டேஜில் ப்யூபாக இருக்கும் இல்லையா, அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடினோம். அப்போ அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அது கூடு ஃபைனல் ஸ்டேஜில் அந்த கூட்டில் இருந்தது. அந்த ஃபைனல் ஸ்டேஜில் இருந்த கூட்டில் இருந்ததை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா என்னால் அந்த கோவிலுக்கு டெய்லி போய் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ அந்த இலையோட நான் அந்த ப்யூபாவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து அந்த ப்ரௌன் கலரில் இருந்தது அப்படியே பிளாக் கலராக மாறிச்சு. இந்த ஸ்டேஜ்க்கு வரும்போது அந்த இது வெளியில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இந்த லைம் பட்டர்ஃப்ளை வெளியில் வந்துச்சு. இந்த லைம் பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்த்தா அது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த இது. பட் அதோட உள் சைடில் தான் அது பிளாக் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வெளியில் ஒயிட் கலரில் இருக்கும். இது ரொம்ப அழகான ஒரு பட்டர்ஃப்ளை. யூஸ்வலாக என்னென்னா இந்த கூண்டு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பறவை அந்த இதுவுக்கு பட்டர்ஃப்ளைக்கு எந்த ஒரு சாப்பாடும் தேவைப்படாது. பட் அதுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அது அதோட இதுவே கொஞ்சம் இது பண்ண மாதிரி சாப்பிட்டா மாதிரி ஒரு செக் பண்ணி அதுலேருந்து அதுக்கு தண்ணி மாதிரி ஒரு விஷயம் அதுலேருந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையும் இந்த மாதிரி தான் ஆக்சுவலி அந்த மயில் தோகை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும். அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த கலர்ஸ். அதே மாதிரி அந்த ரெட் கலர் டாட் இருக்குது பார்த்திங்களா, அது இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த லைம் பட்டர்ஃப்ளைக்கோட ஸ்பெஷல் என்னென்னா அதோட கண் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் கூட்டில் இருந்து வெளியில் அந்த பட்டர்ஃப்ளையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் அதுக்கிட்ட கையை நீட்டினீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை உங்கள் கை மேலே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லாவே பறக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள் கையை விட்டு போகவே போகாது. நீங்கள் எப்போ கையை நீட்டினாலும் அது உங்கள் கையை நம்பி அது உங்கள் விரலில் கையில் அது மேலெல்லாம் ஏறிக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இருந்தது நான் வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்தது. இது வீட்டுக்கு வெளியில் மாடியில் போயிட்டு அங்கே அந்த பட்டர்ஃப்ளை வச்சு எடுத்த வீடியோ இது. இதில் பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பிளாக் கலர் டாட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ளூ கலர் ரிங்கு, அதுக்குள்ளே ஒரு ஆரஞ்சு, அதுக்குள்ளே பிளாக்கு, அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போது நீங்கள் இந்த மாதிரியான பட்டர்ஃப்ளையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதாச்சும் அது சுதந்திரமாக பறந்து போகிற வரைக்கும் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சை மரம், அதுக்கப்புறம் இந்த நார்த்தங்காய் மரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான மரங்களில் தான் இந்த லைம் பட்டர்ஃப்ளை அதோட முட்டையை இடும். அந்த மாதிரி முட்டையிடுற அந்த இது இந்த பட்டர்ஃப்ளைக்கு மட்டும்தான் இதோட கேட்டர்பில்லர் இருக்குது பார்த்திங்களா, அது 2 விதமான ஃபார்முக்கு வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அதை என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது பறவையோட எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒன்றா தான் அது ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அது வளர்ந்து அதுக்கப்புறமா இன்னொரு அந்த இதுவை பச்சை கலரில் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி கேட்டர்பில்லர் ஆகும். இதுதான் அந்த பட்டாம்பூச்சியோட முழு வடிவம். பார்த்திங்கன்னா உள்ள சைடில் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த புழுவை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை விட்டிங்கன்னா அது அந்த
கூட்டுக்குள்ளே போகும். அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு 8 or 9 டேஸ்க்கு வந்து அதுக்கு சாப்பாடு எதுவுமே தேவையே படாது. அதோட டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பொறுத்து வந்து அது வந்து வெளியில் வரும். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி வர பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து ஏர்லி மார்னிங்கில் தான் வரும். ஒரு 6 o'clockலாம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த டைம்லலாம் தூங்கிட்டிங்கன்னா அது வந்து அதோட கூட்டுலேருந்து வெளியில் வரதை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் வந்து அந்த பட்டாம்பூச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடியில் விட்டேன். அப்போவும் வந்து நான் அது கையை நீட்டும் போது அது என் கையில் வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் பட்டாம்பூச்சி வளர்க்குறீங்கன்னா அதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.